ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவே பிரதா. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா காரப்பொரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதோட லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸ்ல சென்ட் பண்ணுங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஒரு பவுல் எடுத்து அதுல 2 கப் பொரி பொரி போட்டுக்கிறேன். அது கூட தேவையான அளவு நடக்கலை யூஸ் பண்ணுறேன். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் நடக்கலை சேர்க்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாய் தூள் நான் ஒரு 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிளகாய் தூளும் தேங்காய் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பொரியல போட்டாலும் நல்லா கலக்கி நல்லா கலக்கி குடுக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கு அடுத்து பொடியே அரைஞ்சி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம், ஒரு மீடியமான வெங்காயத்தை வச்சுருக்கேன். ஒரு கப் நினைக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. துருவிய கேரட்டை சேர்த்துக்கணும். கேரட் 1 கேரட் போதும். மீடியமான சின்ன கேரட் 1 கேரட் கூட போதும். கேரட்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மேலே கொத்தமல்லி தழையை பொடியை கட் பண்ணி மேலே தூவி இறக்குங்க. தூவி எடுத்து வச்சா போதும். சுவையான கேரட் துருவலும் பொரியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாம் ஒன்றா கலங்குற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ சுவையான காரப்பொரி ரெடி. செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி.